ஒரு அழகான கிராமத்தில் எல்லாரும் அன்புடன் வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்தில் சிறிய குப்பை என்பவன் வாழ்ந்தான். குப்பை யாரும் நினைக்காத தூய்மையான மனசாட்சியுடன் கூடிய குழந்தை. அவனுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. அதுதான், அவன் சாதாரணமான விஷயங்களில் கூட அதிசயம் கண்டுபிடிக்க உல்லாசமாகவும் அன்பாகவும் வாழ்ந்தான். ஒருநாள் குப்பை வீட்டில் இருந்த மஞ்சள் நிற கற்கண்டு வானில் பறந்த மஞ்சள் மயில்களை பார்த்தான். அது அதிசயமாக போல் இருந்தது. என்னால் நான் இந்த கற்கண்டை ஒரு மயிலாக மாற்ற முடியுமா என்று குப்பை எண்ணினான். அவன் தனது நண்பர்களிடம் சென்று, என்னை உதவுங்கள், நான் இந்த கற்கண்டை மையாக மாறச் சொல்ல விரும்புகிறேன் என்றான். அவனுடைய நண்பர்கள் குப்பையின் கொண்டாட்டத்தை கேட்டு, அவன் ஒரு பெரிய கனவுக்குள்ளாகியிருக்கிறான் என்றார்கள். ஆனால் சிலர் அதை ஏங்காமல் பார்த்தனர். அது முடியாது என்று ஒரு நண்பன் கூறினான். ஆனால் குப்பை தன் கனவுக்கு உறுதியாக இருந்தான். குப்பை தனது மிதிவண்டியில் ஒரு பெரிய பள்ளக்காடு நோக்கி போயினான். அங்கு அவனை சந்தித்தான் ஒரு வயோதிகர். அவன் நகைச்சுவை மற்றும் அறிவு கொண்டு வாழ்ந்தவன். குப்பை தனது கனவுகதை சொல்லும்போது அந்த வயோதிகர் கேட்டார், நீ ஏன் மயிலாக மாற விரும்புகிறாய்? குப்பை, மயில்கள் அழகாக உள்ளன. அவர்கள் வானில் பறந்து எல்லோரும் அவர்களை நோக்கி வாய் திறக்கிறார்கள். நான் ஒரு மயிலாக மாறினால் எல்லா நண்பர்களும் என்னை பார்த்து மகிழ்வார்கள் என்றான். அந்த வயோதிகர் சிரித்தார். அது மிகவும் அழகான கனவு, ஆனால் நீ முதலில் உன் உள்ளத்தில் உள்ள அதிசயத்தை காண வேண்டும். நீ ஒரு சிறப்பு குழந்தை. நீ எதையும் சாதிக்க முடியும் என்றான். குப்பை அதிர்ச்சியில் இருந்தான். என்ன பண்ண வேண்டும் என்றான். தேடும் போதெல்லாம் உன் உள்ளத்தில் உள்ள ஒளியை பார்க்க வேண்டும், அதுதான் உன் உண்மையான அதிசயம் என்றான் அந்த வயோதிகர். குப்பை அனுதாபமாக அந்த வழியே சென்றான். அவன் தனது உண்மையான திறமைகளை கண்டுபிடிக்கத் தொடங்கினான். அவன் அழகு வரைந்தான், கதை கூறினான், பாடல்கள் பாடினான். ஒவ்வொரு தடவையும் அவன் தனது ஆர்வங்களை அடைந்தான். அதற்குப் பிறகும் குப்பை மயிலாக மாறுவதாக நினைத்த தன்னிலையில் இருந்தான். அவர் அதற்கான கடுமையான முயற்சிகளைப் பார்த்து நண்பர்கள் அவரது மீது பெருமிதமாக இருக்க ஆரம்பித்தனர். குப்பை, நீ எவ்வளவோ அழகானவனே என்றனர். குப்பை, நான் மயிலாக மாற மாட்டேன். ஆனால் நான் ஏற்கனவே என் உள்ளத்தில் உள்ள அதிசயத்தை கண்டுபிடித்துக் கொண்டேன் என்றான். அதற்குப் பிறகு குப்பை கிராமத்தில் அனைவருக்கும் உதவியவன் ஆனான். அவன் எண்ணம், நான் மயிலாக மாறவில்லை, ஆனால் மயில்கள் போலவே அனைவருக்கும் மகிழ்ச்சி தர முடியும் என்றான். இதன் மூலமாக குப்பை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு படைப்பாளியாக மாறினான். அவன் அதன் மூலம் உண்மையான அதிசயம் என்ன என்பதை உணர்ந்தான். அது தனக்கு உள்ள அன்பு, திறமைகள் மற்றும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உள்ளுணர்ச்சி. முடிவில் குப்பை தனது கிராமத்தில் அனைவருக்கும் சிறந்த நண்பனாக அமைந்தான். குழந்தைகள் குப்பையுடன் விளையாட, கதை கேட்க, அழகான காரியங்களைச் செய்ய விரும்பினார்கள். அவன் வழங்கிய அன்பு மற்றும் மகிழ்ச்சி கிராமம் முழுவதும் பரவியது. இந்த முறையில் அதிசயம் சொல்கிற குழந்தை என்ற குப்பை அந்த கிராமத்தில் அனைத்திற்கும் உதவியவன் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்தான்.